ரொம்ப நாளாக ஒரு டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இன்றைக்கி தான் கிடச்சிது. யாரடா அது பட்டரில் கை வச்சது? சரி, நம்ம பிள்ளை தான், மன்னிச்சு விட்ருவோம். சரி, அந்த டிஷ் என்னென்னு பார்ப்போம். 2 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா பீஸா சாஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து டாப்பிங்ஸ் போட போகிறேன். ஆக்சுவலி என் தங்கச்சி வந்து டாமினோஸ் பீஸா கேட்டா. ஆனால் என்ன பண்ணுறது, அக்காவில் டாமினோஸ் பீஸாலாம் பண்ண முடியாது, வேணால் ஒரு பிரெட் பீஸா தாம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த சீஸ்க்கு மேலே வந்து வெங்காயம், க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் போட்டாச்சு. ரொம்ப நாளாக டாமினோஸோட சீசனிங் இருந்துச்சு, ஆரிகானோ. அதை வந்து நம்ம சால்ட் பே மாதிரி அழகாக அங்கங்கே தூவி விட்டாச்சு. பட்டரை எடுத்து பேனில் நல்லா போட்டு இங்கே அங்கே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டையும் சிந்தாமல் சிதறாமல் அப்படி வச்சாச்சு பேனில். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு பார்த்தானா நல்லா சூப்பராக சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி க்ரஸ்டெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சீஸ் எவ்வளோ நல்லா இழுத்தானா சூப்பராக வருது. ஏன்னா இது மொசரெல்லாம் செடார் சீஸும் சேர்ந்து இருந்தது. ஸோ நல்லா தான் இருக்கும். என் தங்கச்சி வேறு வேடிக்கை பார்த்தது போதும், சரி வா சாப்பிட ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.